நான் எப்படி பிடிக்கணும் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வளைக்கணும். நீங்கள் வந்து இப்படி வச்சு தச்சு போனீங்கன்னா பாருங்கள், இப்படி நேராக போயிடுச்சுன்னா கழுத்தில் வந்து சுருக்கம் வந்துடும். கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இல்லாமல் அசிங்கமாகிடும். அதனால் வந்து நான் வளைச்சி எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் அடித்து வளைக்கிங்க. இப்படி பாருங்கள், இப்படி வளைச்சி இங்கே பாருங்கள், இப்படி வருதுங்களா, அப்படி வளைச்சி கையை பிடிச்சிங்க. கையை பிடிச்சி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இது கட் பண்ண, அதாவது அம்பர்லா வந்து நம்ம வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ வந்து சேம் பாருங்கள், அதை தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணணுங்கிறது பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த கை இருக்குது பார்த்தீங்களா, கையை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல துணி ஜாயிண்ட்டுக்காக பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்குதான். இது பாருங்கள், இதுதான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக எல்லாமே புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்களா, இது வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா பெரிய சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பத்தாது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, கரெக்டாக ஜாயின் பண்ணுவாங்க. இந்த கையை எடுத்து பாருங்க, மேலே ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தையல் வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ வந்து இதை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து இப்படி எடுத்துவிட்டு இந்த படிமான தையல்னு சொல்லுவாங்க, இது மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தையல் போட்டுங்க. வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஐடியாக்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரீயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தைக்கிறதுக்கு உண்டான ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னடா இதில் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, ஸ்கிப் பண்ணியும் பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து புரியாமல் போகும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்லீவ்ஸ்க்காக நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து உள்ள வெளியே அப்படி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ள வெளியே வந்து பார்த்துட்டு உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துங்க. பார்த்துட்டு இதை வந்து இப்படி போட்டுக்குங்க. இது பாருங்கள், இந்த தையல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தைச்சிருக்க மாதிரிங்க, இதை வந்து இந்த பக்கம் வச்சுங்க. வச்சு என்ன பண்ணுங்க, இப்படியே வச்சுங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த புடவை துணிங்கனால நகர்ந்து போகும், அதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்க, இது வந்து அப்படியே மேலே வச்சு அடிங்க. கீழ் துணி இழுக்காதீங்க, மேல் துணி மட்டும் லைட்டாக பிடிச்ச மாதிரி அடிங்க. அவ்வளோதான், இது எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரியாது காட்டுறதுக்கு, அதனால எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கரெக்டாக நீங்கள் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு, அதனால சொல்ல வரேன். இது பாருங்கள், கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்குங்கிறது பார்த்துங்க. பார்த்துட்டு உள்ளே வெளியே எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அடிச்சுக்குங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அதனால தான் உங்களுக்கு வந்து உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துங்கன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் தெரிஞ்சிடும், தெரியாது, நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துங்க. பார்த்தீங்களா, கீழ் துணி வந்து நம்ம என்ன தான் வெட்டினாலும் கொஞ்சம் வந்து, அதாவது புடவை துணி வந்து இந்த அளந்தால் நகர்ந்துக்கும். அதனால் வந்து நீங்கள் லைனிங் வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி போட்டுங்க. அதாவது லைனிங் பக்கம் திருப்பி விட்டு இங்கே பாருங்கள், நகத்தில் அப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டீங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா அமுந்திக்கும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி அமுந்திக்கும். அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ணுங்கள், மறுபடியும் போட்டுங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு தையலும் போடலாம், 2 தையலும் போடலாம். நம்ம வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 2 தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஒரே தையல் தான் போடுறேன். இங்கே பாருங்க, 2 தையல் போடுறதுனால போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் 2 தையலோடு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி கேப் விட்டு இப்படி அடிச்சுங்க. ஏன்னா இது ஒரே கலராக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதுக்காக சொல்ல வரேன். பாருங்க, ஒரு தையலுங்கிறது போதுமானதாக தான் இருக்கும். 2 வேணாலும் நீங்கள் போட்டுக்கங்க. பாருங்கள், இப்படி வச்சு ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இப்படி தான் நீங்கள் தைக்கணும், ப்ராப்பராக இப்படி தான் தைக்கணும். பாருங்கள், இது வந்து
அழகாக இந்த துணியெல்லாம் பாருங்கள் கீழெல்லாம் மாட்டிக்கும். தெளிவாக அதெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுங்க கரெக்டாக. உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சம் இது பண்ணி தைக்கிறேன், பார்த்துக்கணும். கீழ் துணியெலாம் அதில் எடுத்து விட்டிங்கன்னா, அதாவது மேலே வந்து துணி லூஸ் வராமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்து வருங்க கரெக்டாக இப்படி நல்லா எடுத்து விட்டு தைச்சிடுங்க. அதை அப்படியே அப்படி திருப்பிங்க. திருப்பிட்டு அதே மாதிரி இதே வந்து பார்த்துங்க கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுக்குங்க. இது என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி இது பாருங்க வச்சுட்டோம். இப்போ அப்படியே ஓரமாக அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே மொத்தமாக ஆகும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்ல வரேன். இதையும் வந்து பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது போட்டுங்க இந்த பக்கமாக லைனிங் பக்கமாக போட்டு நகத்தில் இது பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தையல், அதாவது அந்த துணி வந்து நல்லா அமுந்திக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே தைக்கலாம். இல்லைன்னா இங்கே இதில் தையல் போட்டோட தைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது வந்து அப்படியே அமுந்துக்குனால நான் ஒரே தையல்லே போட்டுக்கிறேன். இது வரைக்கும் கரெக்டாக இந்த இடத்த எடுத்து வச்சு தைச்சிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, மறுபடியும் வந்து இப்படி போட்டுக்குங்க. கரெக்டாக எடுத்து விட்டுங்க. இதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக இதெல்லாம் எடுத்து விட்டுங்க. கீழ் துணி வந்து நல்லா உள்ளே மாட்டாமல் கரெக்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு புடவைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ வந்து இந்த புடவைக்கு வந்து பார்த்திங்கன்னா புறம் சரியில்லை இப்படி வரும். ஒரு சில சேரீ வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், நமக்கு கரெக்டாக இருக்கும். சேலையில் வந்து பல விதமாக தைக்கலாம், பல விதமான மாடல் தைக்கலாம். இது வந்து நார்மலாக தான் இருக்கும். இன்னொரு மாடல் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். மாடலாக எப்படி தைக்கிறதுங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும், சிம்பிள் மாடல் தான். அதை விட இன்னும் பெரிய பெரிய மாடலாக வரும். அது எல்லாமே நான் வந்து போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே நீங்கள் வீட்டில் புடவை வச்சா ஈஸியாக வந்து நீங்கள் தைச்சு கொள்ளலாம். பாருங்க, அவ்வளோதான். இதையும் வந்து கரெக்டாக அப்படி வெட்டிக்கணும். இடத்துல லைனிங் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் அப்படி வெட்டிக்கிட்டாங்க. நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வெட்டியிருக்கிறோம். இது பாருங்கள், கரெக்டாக வந்து இதையும் வெட்டிடுங்க. அப்படி வெட்டிட்டிங்களா? அப்படி பாருங்கள், நம்ம வந்து கை வந்து ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டோங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த பேக்கு ஃப்ரண்ட் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காட்டனில் எடுத்துக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது துணியை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டிப்பு கொடுக்கணும். ஸ்டிப்புனா வந்து கழுத்தில் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா திக்கான துணி வந்து கொடுக்கணும் நீங்கள். சரிங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி பாருங்கள், இந்த துணி தான் நான் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்த துணியிலே நான் எடுத்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அளவாக நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தையல் போட்டுட்டோட நான் அப்படியே தைச்சி காட்டுறேன். அவ்வளோதான், இது அப்படியே போதும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், இப்படி மேலே போட்டுருங்க. புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், போட்டுங்க. ஏன்னா அப்போ தான் கழுத்து வந்து உட்காரும். நீங்கள் வந்து அப்படியே புடவையில் வச்சு இந்த துணியை வச்சு அப்படியே திருப்பி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா
கழுத்து வந்து அந்த லூஸ் மாதிரி ஒரு மாதிரி வந்து ஸ்டிப்பாக இருக்காது, ஃபினிஷிங்கும் நீட்டாக வராது. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டிப்பு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்து தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி பாருங்கள். இதே மாதிரி தைச்சிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து அடிங்க. அது தைச்சிட்டிங்கன்னா அப்படியே இப்படி வந்துடுங்க. அவ்வளோதான். இதை கட் பண்ணிட்டீங்க, இதை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படி கரெக்டாக ஸ்கொயராக தையல் போட்டுருங்க. புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். தையல் போட்டு வேஸ்ட்டாக வந்து வெட்டிக்குங்க. வேஸ்ட்டாக இருக்கிறது பாருங்க, லைட்டாக வெட்டிக்குங்க. இல்லை நீங்கள் அது வந்து கரெக்டாக வச்சு அடித்தாலும் சரி தான். ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதனால் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து ஸ்டிப்பு கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் வந்து வெட்டி வச்சுருக்கோம். அதாவது புடவை துணியில் ஒரிஜினல். இப்படி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே பார்த்துக்குங்க. உள் பக்கம் வெளி பக்கம் கரெக்டாக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி புரிஞ்சிடும். இது பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், இது பாருங்கள், கழுத்து பகுதி அதாவது ஷோல்டர் பகுதி மேலே வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது ஃப்ரண்ட்டு சரிங்களா. இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறீங்களா, இங்கே பாருங்கள், உள்ள துணி ஒன்று கொடுத்துருந்தீங்களா, அந்த துணி வந்து மேலே வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி ஃபினிஷிங்காக வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்படி பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டோட இங்கே பாருங்கள், கரெக்டாக 2 துணி இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக அப்படி தையல் போட்டுருங்க. அப்படியே எடுத்து வழியில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்துடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கழுத்து சுற்றி தையல் போட்டுருந்தீங்களா, அது வந்து இதுக்காக தான், அதாவது கரெக்டாக வச்சு தைக்கணுங்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுங்கள், தையல் மேலேயே தையல் போடுங்க. புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே வச்சு பிசைது மாதிரி இருக்குது, மேலே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டிப்புக்காக துணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி பாருங்கள், கரெக்டாக இது வந்து பிடிச்சிங்க. இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இது வந்து துணி கொஞ்சம் வெட்டிக்கணுங்க. ஏன்னா புடவை துணியெல்லாம் கொஞ்சம் இந்த தான் நகரும். அதனால் இது பாருங்க, அப்படியே அந்த தையல் மேலேயே தையல் போடுங்க. இது பாருங்க எப்படி வந்து வளைச்சி அடிக்கிறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வளைச்சி அடிங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சு பழகிட்டிங்கன்னா அவனுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெக் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் அவனுக்கு வந்து இப்படி வளைச்சி அடிங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல தையல் போட சொன்னேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி இப்படி அழகாக இப்படி வளைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் வளர்ப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இப்படி வளைச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நெக்கு வந்து அழகாக வரும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்குங்க. ஏன்னா துணி வந்து புடவை துணி அடியில் தான் மாட்டிக்கும். அதனால் எடுத்து விட்டுட்டு இப்படி பாருங்கள், இதை வந்து கரெக்டாக தையல் ஓரத்தில் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை, ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக லைட்டாக அப்படியே ஓரமாக அப்படியே வெட்டுங்க. ரொம்ப ஓரத்தில் போயிடாதீங்க, தையல் வெட்டிடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது அப்படியே வெட்டிக்குங்க. பார்த்தீங்களா, வெட்டிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை என்ன பண்ணுங்க, இப்போ இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டிங்களா, இப்படி பாருங்க, கழுத்து அழகாக அப்படி வந்துருச்சா. இதை வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லைனிங் துணி இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் துணி வெளிப்பக்கம் வராத அளவுக்கு இதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் நேரத்தில் விட இப்படி இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது பாருங்க, கரெக்டாக இப்படி பிடிச்சிங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே எனக்கு பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இது வந்து நெக் வந்து மாடல்லாம் தேவையில்லை. ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் மாதிரி ரவுண்டாக இருக்குது. அது இது வந்து நார்மலாக அப்படியே தைச்சிக்கலாம். இதே பிளைனாக இருந்ததுன்னா நம்ம வந்து நெக் ஏதாவது மாடல் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க, கரெக்டாக
4 இன்ச்சுக்கு இந்த கைடு இருக்குது பார்த்தீங்களா, கைடுக்கிட்ட கரெக்டாக தள்ளி கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சு நான் எப்படி தைக்கணும் பாருங்கள், அதே மாதிரி தைக்கணும் பாருங்க. கரெக்டாக நெக்கு வந்து 2 துணி கரெக்டாக எடுத்து விடுங்க. லைனிங் வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக சென்டரில் வந்து வச்சு நீங்கள் திருப்பணும் பாருங்கள். கை நான் எப்படி பிடிக்கணும் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வளைக்கணும். நீங்கள் வந்து இப்படி வச்சு தைச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி நேராக போயிடுச்சுன்னா கழுத்து வந்து சுருக்கம் வந்துடும். கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இல்லாமல் அசிங்கமாகிடும். அதனால் வந்து நான் வளைச்சி எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் அடித்து வளைக்கிங்க. இப்படி பாருங்க, இப்படி வளைச்சி இங்கே பாருங்கள், இப்படி வருதுங்களா, அப்படி வளைச்சி கையை பிடிச்சிங்க. கையை பிடிச்சி பாருங்கள், அழகாக இப்படி திருப்புங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டைம் தைச்சி பழகிட்டு உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சிருவேன். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கான பொறுமையாக இப்படி தைங்கன்னு சொல்கிறேன். இப்படி பாருங்கள், கரெக்டாக இந்த இடம்லாம் கரெக்டாக மறுபடியும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எண்டு வரைக்கும் கரெக்டாக நீங்கள் இப்படி எடுத்து வைக்கணும். கரெக்டாக 2 துணி வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளே வந்து அர்க்காத்து அந்த பெண்டிலெல்லாம் போடணும், கத்திரியில் வெட்டணும்லாம் வெட்டாதீங்க. வெட்டினீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த கழுத்து வந்து அங்கங்கே ஒரு மாதிரியாக பெண்டாக தெரியும். அது தேவையில்லை. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த தையல் ஓரத்தில் லைட்டாக விட்டு வெட்டினீங்கன்னாவே அதுவே நல்லா செம்மையாக வந்துடும். இப்படி பாருங்கள், எப்படி வந்துருக்கு பாருங்கள். சரிங்களா, அழகாக ரவுண்டாக வந்துருக்குதா தையல் பார்த்தீங்களா. இப்படி போட்டுங்க. இந்த ஓரத்துலலாம் நீங்கள் போடாதீங்க. இங்கே போட்டிங்கன்னாவே இந்த ரவுண்டு வந்து அழகாக வரும். இதில் ஒரு தையல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கழுத்து வந்து ஒரு மாதிரியாக வந்துடும். அதனால் இதே மாதிரி இந்த ஓரத்தில் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரே மாதிரி தையல் போட்டிங்கன்னா செம்மையாக வந்துடும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்படி தான் நீங்கள் வந்து அதாவது ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிங்க கரெக்டாக வந்து இதெல்லாம் நல்லா தெளிவாக நல்லா அந்த கழுத்து இருக்குதுங்க, அந்த கையை வச்சு நல்லா அப்படி எடுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த புடவைனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இதே கொஞ்சம் நார்மல் கொஞ்சம் திக்கான துணி, இப்போ நல்லா திக்கான புடவை எல்லாம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. அதனால் எல்லா வகையிலையும் புடவைகள் துணியில் வந்து இருக்குது. அது எப்படிலாம் தைக்கலாங்கிறது நான் ஒன்றா சொல்லுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நல்லா இப்படி எடுத்து விட்டு இந்த கீழ் துணி நல்லா எடுத்து விட்டுங்க. புரியும் நினைக்கிறேன். இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தைச்சிடலாம், டக்குன்னு தைச்சிடலாம். சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணி தைக்கிறேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த 2 துணி ஒரே மாதிரி வச்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். இல்லைன்னா மேல் துணி வந்து லூஸ் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து வெட்டிக்கலாம். இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்ன முன்னே, அதாவது கட்டிங் பண்ணும்போது புடவையில் அந்த துணியை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அந்தால நகுந்துடும். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். வந்து இதை வந்து அழகாக இப்படி கட் பண்ணி எடுத்துங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். இந்த கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேலை எக்ஸ்ட்ராவாக வரும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தைச்சிடலாம். கட் பண்ணுறது ஒரே மாதிரி பாருங்கள். இந்த பிசர் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கட் பண்ணிடுறாங்க. நான் எப்படி கட் பண்ணணும்னா லைனிங் தான் நமக்கு ஒரிஜினலு, அதே மாதிரி கரெக்டாக கட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது, அதாவது எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுங்கிறது சொல்லுங்கள். நான் லேட்டானாலும் கண்டிப்பாக போட்டுருவேன். நம்ம சேனலில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டுகள், சந்தேகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் உண்டானதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லி தனியாகவே ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பேக் ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், இது வந்து உள்ள வெளியே பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டிங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இதுவும் வந்து அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இது மேலே வர மாதிரியே வச்சுக்குங்க.
வச்சுட்டிங்க பாருங்கள். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஏற்கனவே தைச்சிருந்துறீங்களா அந்த ரவுண்டு, அந்த தையல் அது மேலேயே இந்த இடத்துல லைட்டாக ஒரு தையல் வெளியே எடுத்துருங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த பக்கம் வந்து தைச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா ஹெச்சு கம்மி, பெருசு சின்னது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வரும். இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம்லாம் எடுத்து வச்சு இங்கே பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்படியே வளைச்சி அடிங்க. நான் எப்படி கை கொண்டு போகிறேன்னு பார்த்துங்க. இது வந்து கையில் தான், விரலில் தான் எல்லா விஷயமே இருக்குது. விரலில் நல்லா கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக தைக்கலாம். அப்புறம் இந்த திருப்புறது எல்லாமே நீங்கள் ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். விரலில் தான் விஷயமே இருக்குது. கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொடுத்துட்டு, தைக்கு விரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரலில் வந்து அழகாக நீங்கள் பெண்டு பண்ணி தைக்கிறது எல்லாமே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுடிதார், ப்ளவுஸு எல்லாமே செம்மையாக வரும். அவ்வளோதான் பாருங்கள், நெக் வந்து வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது பாருங்கள், இப்போ நம்ம தைச்சிட்டோங்களா? இப்படி பாருங்கள், மேலே லைனிங் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரிஜினல் இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருந்துறீங்களா, இதை வந்து இப்படி போடுங்க. மேலே அப்படி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் பார்த்தீங்களா? இப்படி பாருங்கள், இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இப்படி வச்சுருங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி வச்சுருங்க. வச்சு இது பாருங்க, இப்படி வச்சு உள்ளே வச்சு இங்கே பாருங்க, இப்படி வச்சுருங்க. வச்சு மிஷினில் வச்சு என்ன பண்ணுங்க, அப்படியே தையல் போடுங்க. இது வந்து ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். இன்னொரு தையல் போட்டுருங்க. ஓகேங்களா? அதுவும் இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் சொல்கிறோம். இது நல்லா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி புரியும் நினைக்கிறேன். இப்படி உள்ளே விட்டு பாருங்க, இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து இதை வந்து இந்த பக்கம் தைச்சிக்கோங்க. அதாவது இதுவும் அது வந்து ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இது பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி வந்து இது பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல உள்ள அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வைக்கணும். நீங்கள் அந்த இடத்துல தையல் போட்டோட தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே நான் வச்சு தைக்கிறேன். நீங்கள் உள்ள ஒரு தையலை போட்டுட்டோட இப்படி தைச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, இதை திருப்பிக்குங்க. பார்த்தீங்களா? உள்ள கொஞ்சம் பிசில் அதிகமாக இருக்குது, அதை லைட்டாக வெட்டிக்குங்க. பார்த்தீங்களா? ஷோல்டர்கிட்ட இந்த பிசுறு எதுவுமே வராது. பாருங்க, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? இது பாருங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அழகாக ரவுண்டாக தையல் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். தெரியுதுங்களா? நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு தையல் போடுறதுனாலும் போடலாம், இல்லை நீங்கள் இப்படியே அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். உங்களுக்கு நான் இங்கேருந்து தையல் போடுற மாதிரியே சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த இடம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இதுவும் அதே மாதிரி தாங்க பாருங்க. கரெக்டாக 2 துணி வந்து சென்டராக கரெக்டாக பிடிங்க. மேல் துணி வந்து லைனிங் வந்து மேலே வர அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்படி வளைச்சி தான் இப்படி அழகாக அடிக்கணும். கை விரலை மட்டும் நல்லா தைக்கிறதுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா செம்மையாக வரும். எந்த ஒரு பேட்டர்ன் மாடல் எதுவாக இருந்தாலும் வரும். மெயினாக அது வந்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டாங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தர பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த துணி வந்து கீழே இருக்க துணி வந்து தெரியுது உங்களுக்கு, வந்து தைக்கும்போது பணம் லேசாக இருக்கனால தெரியுது. நீங்கள் அது மேலேயே இப்படி வந்து நீங்கள் தையலை போட்டுக்கலாம்.
இப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த தையல் வந்து இவருங்க ஆல்ரெடி கீழ் துணி தெரியுது, அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். தெரியாத துணி நீங்கள் மேல் பக்கமாக, அதாவது இல்லை அந்த பக்கம் அந்த லைனிங் பக்கம் வச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதாக தெரியுது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி எடுத்து வச்சு லைனிங் தெரியுதுனால அடிச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பக்கம் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு அடிச்சிங்கன்னா லைனிங்கும் சரி மேல் துணியும் சரி, அதாவது ஒன்று மேலே லூஸ் வருது அந்த மாதிரிங்கிறத பிரச்சனை வராது. போட்டாலும் அந்த துணி வந்து லூஸாக வருது அந்த மாதிரி பிரச்சனைங்கிறது இருக்காது. இது வந்து பாருங்கள் அழகா இது வந்துருங்க. பார்த்தீங்களா, அடிச்சிட்டோம். வந்து இதை அழகாக வெட்டிடலாம். பொறுமையாக பார்த்து நிறைய விஷயத்த கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வந்து பொறுமைங்கிறது கண்டிப்பாக வந்து வேணும். அதை வந்து மறந்துடாதீங்க. பொறுமையாக இருந்து சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். அவசரப்பட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு தெளிவு இல்லாமலே இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். பொறுமையாக இருந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பொறுமையாக பார்த்து தெரிஞ்சு நீங்கள் அதே மாதிரி பொறுமையாக வந்து பழகுங்க. எடுத்துனே நான் ஒன்று தைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியிருக்குது. நிறையா விஷயங்கள் கற்றுக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து இப்படி பாருங்கள் அழகாக வந்துருச்சுங்களா, நெக் வந்துருச்சு பாருங்கள். அழகாக வந்து நம்ம வந்து இந்த பார்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக அழகாக வந்துச்சு பாருங்கள். இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து தைக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? நெக் எப்படி வந்துச்சு பாருங்கள். பேக் வந்து 3 இன்ச்சு கேட்டாங்க. ஆல்ரெடி இதே கண்டிஷனில் தான் தைச்சி கொடுத்தேன். செம்மையாக உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர், அதாவது புடவே வந்து வேறு, அது வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து போடலை. ஏன்னா அவங்க வந்து செட் பண்ணணுங்கிறதுக்காகவும், ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி கேட்டாங்க. அதில் செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு, அதனால தான் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன். இது நிறையா புடவைகள் கொடுக்குறேன்ருக்குறாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி தான் வேணுன்ருக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா புடவை நான் கட்ட மாட்டேன்ப்பா, எனக்கு இந்த மாதிரியே தைச்சி கொடு அப்படின்னாங்க. நான் ஒவ்வொரு புடவையிலும் ஒவ்வொரு மாதிரி நான் தைச்சி தரேங்க, எல்லா புடவையிலும் இந்த மாதிரி தைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி 2-3 புடவை கொடுத்தாங்க. அதில் தைச்சி கொடுத்துருக்குறேன். இன்னும் வர உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து கை ரெடி பண்ணிட்டோம், இதையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழ் பார்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது பாருங்கள், இது வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ரவுண்டு பகுதி வந்து பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வளைவு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்ன பண்ணுங்க, உள்ள வழியை மெயினாக பார்த்துக்குங்க. உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துட்டு பாருங்க எடுத்து வச்சுருங்க. இதுலேயும் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க. இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வெளியில், இது உள் பக்கம், இது வெளிப்பக்கம். சரிங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். உள் பக்கமாக அந்த லைனிங்கை இப்படி வச்சுக்கோங்க. மெயின் வந்து இழுக்காமல் தைங்க, இழுக்காமல் 2 துணியும் ஒரே மாதிரி லூஸ் விட்டே தைச்சிங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த புடவை துணியில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அந்த துணியெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு போகும். அதனால் 2 துணி ஒரே மாதிரி வச்சு அடிச்சுங்க. இங்கே பாருங்கள், வெட்டினதுனால ஒரே மாதிரி கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் கட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி வெட்டி பழகுங்க.
பாருங்கள், இது நடிச்சாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே இருக்குது. இது வந்து உள்ள வெளியே பார்த்துக்குங்க. பாருங்க, இந்த பக்கம் வெளி பக்கம், இது உள்ள. இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு விட்ட வெட்டணும் தெரியுங்களா, அந்த வளைவு, அந்த வளைவும் வந்து இதுவும் அதே மாதிரி வச்சுக்கோங்க மேலே. இதுவும் அதே மாதிரி தான், இழுக்காமல் பொறுமையாக 2 துணி வந்து லூஸ் விட்டு அடிங்க. மேல் துணி இழுக்க வேணாம், கீழ் துணி இழுக்க வேணாம், அப்படியே நார்மலாக வச்சு தைச்சிங்கன்னா போதும். பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு. 2 துணி வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வந்து ஜாயிண்ட் வந்து புடவை வந்து வெட்டாமல் விட்டாச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம் தெரியுங்களா, 2 துணியை வச்சு இதை வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணாலும் சரி, இல்லை கத்திரியில் வந்து அர்க்காத்து இப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. சரிங்களா, போட்டிங்களா, அதே மாதிரி இதையும் வந்து போட்டுருங்க. இது வந்து என்ன பண்ணுங்க, இப்படி 2 வச்சு இப்படி பாருங்க, கரெக்டாக வந்து இதை வந்து அர்க்காத்து போட்டுங்க. இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருங்க. இங்கே பாருங்க, நம்ம இங்கே வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் சென்ட்ரு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மேல் பகுதியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிங்க. அதாவது ஃப்ரண்ட் பேக்கு பார்த்துங்க, ஃப்ரண்ட் பேக்கு பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக வந்து அதே இதே மாதிரி வெட்டிக்குங்க. இது வந்து பேக்கு. சரிங்களா, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெட்டிக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுங்க, பேக்கில் வந்து டாட் பிடிக்கும் தெரியுங்களா, அந்த டாட் வந்து இதில் வந்து பிடிக்க முடியாது ஃபுல்லாக. அதனால் இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து கரெக்டாக பாருங்கள் மார்க் பண்ணுற மாதிரிங்க, இந்த இடத்துல டாட் போட்டுங்க. டாட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கும். இடுப்பு கிட்ட வந்து ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். இது வந்து எல்லா சைஸ்க்குமே நீங்கள் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ நான் போட்டேங்களா, 2 துணி வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துக்கும். அதனால் வந்து நான் ஒரு மேலே வந்து ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் டாட் பிடிக்கிறேன். எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் அதையும் பார்த்துங்க. இந்த பக்கம் நான் வந்து அச்சு விழுந்துருக்குது. பேக்கில் மட்டும் போட்டுங்க, ஃப்ரண்டில் தேவையில்லை. நல்லா ஷேப்பாக வரணும். அப்படின்னா ஷேப்பை விட்டு வருது, தாணி வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இதாங்க, இந்த மாதிரி டாட் போட்டுங்க. போட்டிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இது பாருங்க, ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா, அங்கே பாருங்க அர்க்காத்து போட்டு வச்சுருக்கிறோம். கீழ் பகுதி இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பகுதி. இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பார்த்தீங்களா, அதை சொல்ல வரேன். இப்போ பார்த்துங்க, இந்த அர்க்காத்து போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதையும் இதையும் கரெக்டாக வைங்க. வச்சு பாருங்கள், இப்படி பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்து டாட் போட்டுருக்குறோம், புரியுதுங்களா? இந்த இடத்துல டாட் போட்டாலே எக்ஸ்ட்ரா வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியவே விட்டுருங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து இதை வந்து அப்படியே மேலே வச்சுங்க. வச்சு நல்லா தையல் அந்த வெளியில் தள்ளி விட்டுருங்க. தையல் வெளி பக்கம் தெரியாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சு தைங்க. பாருங்க, கரெக்டாக அர்க்காத்து போட்டோம், கரெக்டாக அந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டோம், 2 தையல் போட்டுருங்க. இந்த இடத்துல தையல் போட்டு இதில் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்க நீங்கள் இப்போ தைச்சிக்கிறீங்க அப்படின்னா வெளியே கொடுத்தோட ஓவர்லாக் போட்டுங்க. இல்லை நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கணும், போட்டுங்க. ஓவர்லாக்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறீங்கன்னா ஓவர்லாக் போட்டு கொடுங்க, நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பகுதி முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இன்னொரு பகுதி பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்குங்க. அர்க்காத்து பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே 4 அர்க்காத்து போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இது கரெக்டாக ஷியூராக வந்துச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக அப்படி வச்சுங்க. இது வந்து 1/2 இன்ச்சுங்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. 2 துணி வந்து ஒரே மாதிரி வச்சுங்க. நம்ம வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து வெட்டிக்கிறோம். 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். இதில் 2 தையல் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2டையும் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி பாருங்கள், இந்த அர்க்காத் போட்டுருக்கு தெரியுங்களா ஸ்லீவ்ஸில், இதை வந்து முன்னாடி வர்ற மாதிரி வச்சுக்கேன். இப்போ நான் வந்து இது வந்து முன்னாடி வச்சுருக்கிறேன், அதாவது பேக் வச்சுருக்கிறேன். இது வந்து முன்பக்கம் வர மாதிரி நீங்கள் வந்து அதாவது வச்சுக்கோங்க. இப்படி பாருங்க, இந்த அர்க்காத் போட்டது முன்பக்கம் வரணும். இது அர்க்காத்தில் அது பேக்கில் வைக்கணும், இது பேக் தான் வச்சுருக்கேன். பாருங்க, பேக்கில் வர மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே இந்த இடத்துல எட்ஜில் வச்சுங்க. அப்படியே கீழ் துணி மேல் துணி 2மே இழுக்கவே தேவையில்லை. நீங்கள் லைட்டாக அப்படியே 2 துணி ஒன்றா வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மேல் துணி ஒரு சிலர் இழுத்துருவாங்க, இழுத்தாலும் அந்த பெருசு சின்னது வந்துடும். 2 துணி வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா இழுத்துட்டிங்கன்னா ஒரு மேல் துணி கீழ் துணி 2 இழுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பெருசுனது வந்துடும்.
சுத்தமாக கீழ் துணி வந்து மாட்டாமல் இருக்குது. நீங்கள் இது வந்து இப்படி நல்லா இப்படி ஒதுக்கி விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து தைக்க தைக்க உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு கை வச்சுட்டோம், இன்னொரு கை வச்சுக்கலாம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழ் துணி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. மேல் துணி மட்டும் அப்படி வளைச்ச மாதிரி கையை வந்து செட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்குங்கிறது வராது, கரெக்டாக வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்படி வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம எப்படி தைக்கணுங்கிறது பார்த்துக்குங்க. இது பாருங்க, கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு தான் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ரா துணி இந்த இடத்துல வருது. இந்த 1.5 இன்ச்சு தான் நான் கணக்கு பண்ணி தைக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து எனக்கு தெரியுங்கிறனால 1.5 இன்ச்சு நான் லெவலாக அடிச்சிடுவேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணி தைக்கிறதாலும் தைச்சிக்குங்க. அதாவது என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். பாருங்க, ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். அதனால் அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கங்க. பாருங்க, இதே மாதிரி கரெக்டாக பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படியே நிறுத்திடுங்க. இங்கே நிறுத்திடுங்க. இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சைடு தைக்கிறதுன்னு பாருங்க. மெயினாக வந்து தெரிஞ்சுங்க. பாருங்க, இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட இருந்து கரெக்டாக வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்க. இந்த ஜாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு, சரிங்களா? 3 இன்ச்சில் நிறுத்திங்க. அதாவது இந்த ஜாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சில் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக நிறுத்திடுங்க. அவ்வளோதான், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த உள் துணி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க, உள் துணி தெளிவாக பார்த்துங்க. இதோட நிறுத்திடுங்க. இதை எடுத்துகிட்டு கரெக்டாக உள் துணி வந்து பாருங்கள், இந்த தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட அப்படியே மிஷினில் வைங்க. கரெக்டாக கொஞ்சம் கீழே இருக்கீங்க, அதுக்காக அது எட்ஜில் வைக்காதீங்க, பிடிச்சிக்கும். லைட்டாக கீழே வச்சுட்டு இப்படி வாங்க. இதை தையல் போடுங்க. இது ஏன் எதுக்குங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 துணி வச்சு தைக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் விஷயம் உங்களுக்கு இருக்குது, நான் சொல்கிறேன். இதில் வந்து 2 தையல் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தையல் போட்டுங்க. இப்போ இது இந்த பக்கம் தைச்சிட்டிங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.
புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஜாயின் தைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதை அப்படியே என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த இடத்துல கீழே விட வச்சுக்கோங்க, மேலேயே வச்சுக்கல. இதுவும் அதே மாதிரி தைச்சிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தைச்சிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, அதுக்கு மேலேருந்து, அதாவது நம்ம ஜாயிண்ட் நிறுத்தம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேருந்து கரெக்டாக உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலேருந்து அப்படியே மறுபடியும் வந்து இப்படி வாங்க. இந்த நம்ம உள்ள இந்த துணி தைச்சும் தெரியுங்களா, இங்கே பாருங்க, இது தைச்சும் பார்த்தீங்களா, உள்ளே தள்ளி விட்ருங்க. அதாவது இங்கே பாருங்க, நல்லா இப்படி எடுத்து விட்டு இப்படி உள்ளே தள்ளி வச்சுருங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த துணியை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் லைனிங்கில் மட்டும் தான் தைக்க போகிறீங்க. பாருங்கள், இது ஒதுங்கிடுச்சு. இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கே நிறுத்தணும். நம்ம இங்கேருந்து உள்ளே வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கிறோம். அதனால் அதுக்கும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டாக உள்ளே வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தையல் போட்டுங்க. லைனிங்கில் மட்டும் தனியாக தையல் போட்டுங்க. இப்போ வந்து இது போட்டிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு 2 தையல் வேணுமா 3 தையல் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் ஐடியா பண்ணி போட்டுங்க. நான் எல்லாத்துக்கும் 3 தையல் போடுவேன். நான் அதே மாதிரி 3 தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் வரைக்கும் தான் நான் 3 தையல் போட போகிறேன். இதில் வந்து 2 தையல் போட்டுருங்க. இன்னும் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் சொல்ல வரேன். பாருங்கள், மறுபடியும் ஒரு தையல் போடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி தான். பாருங்க, லைனிங் வந்து இப்படி எடுத்து விட்டுக்குங்க. இந்த உள் துணி வந்து லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் அதே மாதிரி மேலேருந்து அப்படியே அடிச்சுட்டு வாங்க. ஏன் அப்படி அடிக்கிறோங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுலேயும் வந்து கரெக்டாக 3 தையல், 2 பக்கம் 3 தையல் போட்டுங்க. அவ்வளோ இது ஒன்று எடுத்தீங்க. இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் லூஸ் இருக்கணும். 2 துணி ஒன்றா வச்சிங்கன்னா உள்ளே ஒடுங்கின மாதிரி ஆகிடும். நல்லா இந்த அகலம் வராது. ஆல்ரெடி நம்ம வந்து 2 ஒரே மாதிரி வெட்டி இருந்தாலும்
இதுக்கு வந்து இடுப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது தனியாகவும் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆடணும். அப்போ தான் வந்து இப்படி பிடிச்சாலும் அழகாக வரும்.